கார்பெண்டர் வேலை செய்கிறேன். சென்னையில் வேலை செய்கிறேன். சென்னை, காஞ்சிபுரம் அது மாதிரி ஏரியாவில் வேலை செய்கிறேன். நான் ஒரு 10 வருஷமாக அந்த வேலை செஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக. வீட்டில் வைஃப் ஃப்ரீயா, எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. காலையில் பசங்களை வெளியே பக்கத்து வீட்டான பிடிக்காதவங்க வீட்டான அனுப்புறதுனால நான் சண்டை போட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் வாய் தகராறு தான் பேசிக்கிட்டு நான் அப்படியே சென்னை கிளம்பிட்டேன். சென்னை போயிட்டு சரி 8:45 கிட்ட ஃபோன் பண்ணி தாண்டிக்கிட்டு போனேன். போயிட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டு மேலே நான் ரிட்டர்ன் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தபோது வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியே போனான். வெளியே போயிட்டு வெளியே வந்து பார்த்தா 10-15 பேரோட இருந்தாங்க. இருந்துட்டு சண்டை போட்டாங்க. இப்போ ஃபோன்லேயும் சொன்னான், நீ வீட்டுக்கு வா பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு வானா போய் சொல்லிட்டு வந்துடுறேன், பார்த்துக்க சொல்லி வச்சுறேன், வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி வந்தான். சம்மந்தமே இல்லை, யாரோ வந்து ஒரு 10-15 பேர் அடித்தானுங்க. குருகிருஷ்ணன், ராஜேஸ்வரன், இந்த வசந்த், சூர்யா அது மாதிரி பசங்களும், அப்புறம் அலுவலகர் அப்படி பசங்களும், சுகி சரவணன்றவனும், அந்த வீட்டில் வைஃபும் சேர்ந்து இப்படி அடித்தாங்க. ஒரு 10-15 பேர் அடித்தாங்க. வந்து தலையில், மூஞ்சில், பல், கண்ணு, முதுகில் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. உள்காயமாக இருக்குது. இப்படி அடித்து சண்டை போட்டுருக்கும் போது பக்கத்து வீட்டானது ஒரு 2-3 பேர் வந்து விலகிட்டாங்க. விலகிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்தாங்க. அப்பா அம்மா வந்துட்டு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ஜிஹெச் சேர்த்து இருக்கிறாங்க. ஜிஹெச்சில் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அது இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அடி எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கு? கண்ணில், இது வாங்கி பல்கிட்ட, முதுகு, தலையில், மூஞ்சில் இதெல்லாம் வீட்டு இருக்குது. இது முக்கியமாக செயல்பட்டது வந்து உங்களை அடிக்கணும்னு செயல்பட்டது யார்? அவங்களோட ஒய்ஃபு, அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே. இதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை வச்சு அப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். நாங்கள் கேஸ் கொடுத்தோம். ஆனால் என்ன கூட்டு வச்ச மறுத்தாங்க, அடித்தாங்க. எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. ஆனால் எழுதி வாங்கினாங்க, சைன் பண்ணி எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கிட்டு இது மாதிரி இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. திருப்பி அதே மாதிரி 6 மாதம் கொடுத்து இது மாதிரி பிரச்சனை வருது, என்ன தேவையில்லாம மிரட்டுறாங்க. நான் அந்த வேலை செய்யாமல் வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுனால பணம் வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னை மிரட்டுறாங்க. நான் யாருக்கிட்டையும் ஊரில் சேரதில்லை, யாருக்கிட்டையுமே சேரதில்லை. ஆனால் ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. மிரட்டி எனக்கு சேஃபான லைஃப் இல்லை. இதுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு தீர்வு முழுசாக கிடைக்கணும். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.